சீட்டு தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்கு. காங்கிரஸுக்கு கூட்ட கொடுத்துட்டீங்க, தேமுதிக கூடுதலா கொடுத்துட்டீங்க, கமல்ஹாசனுக்கு கொடுக்குறீங்க. சீட்டே வேண்டாங்க, இந்த 10 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுங்கன்ற. இது நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும். இன்னும் 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் கரடியா நான் கத்தனை சட்டமன்றத்தில் செய்யலங்க. மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. இது ஒரு வெற்றி கூட்டணி என்று நானே சொல்லியிருக்கிறேன்ல. அப்படி இருந்தா இல்ல, நேற்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அதுதானே உங்ககிட்ட சொன்னேன். அப்ப மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த போது வேல்முருகன் கொடுத்து இந்த கோரிக்கைகளை திமுக அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு என்னை அழைத்து முதலமைச்சர் சொல்லுவதில் என்ன உங்களுக்கு? அப்ப யார் தடுக்கிறா? எது உங்களை தடுக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அப்பதான் நான் சொல்றேன், இங்க சமூக நீதிக்கு எதிரான, இங்க பாரதிய ஜனதாவில் இறக்கிவிடப்பட்ட திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர் சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புகு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஈல்டாயிருக்கு, அடிபணிந்திருக்கு. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பார்க்கும்போது நல்லா பேசுறாரு, நல்லா இருக்கிறாரு, அது எல்லாம் வேற. தனிப்பட்ட முதலமைச்சருக்கும் எனக்கும் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர். கடைசி கூட்டத்தொடரில் நான் பேசுவது போல் இந்த 74 வயதிலும் கடுமையான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை இந்த உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நான் இந்த தமிழ் சமூகத்திற்காக நான் வைத்த கோரிக்கைகள் அது ஏன் நிறைவேற்றப்படவில்லை? அதை குறித்து அவர்களோடு உங்களை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு போராடிய கொளத்தூர் மணியை சந்திக்கிறதுல, கோவை ராமகிருஷ்ணனை சந்திக்கிறதுல, தியாக சந்திக்கிறதுல, மணியரசனை சந்திக்கிறதுல, மீத்தர் ஜெயராமனை சந்திக்கிறதுல, மே 17 இயக்கத்தை சந்திப்பதுல, பொயிலன்னு சந்திப்பதில், பெருஞ்சித்தினாருடைய பையன் பொயிலன்னு சந்திப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை அரசனை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? தடா ரஹீமை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? KM ஷரீஃபை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? STPயினுடைய முபாரக் சந்திப்பதில் என்ன பிரச்சனை? அப்ப இவர்கள் எல்லாம் நாங்க கையொப்பமிட்டு உங்ககிட்ட கொடுத்தோமே, ஏன் எங்களை அழைச்சு பேசல? ஒரே ஒரு முறையாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தில் இருக்க இயக்கங்களை சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? நாங்க வன்னியருக்கு மட்டும் எதிராக சமூக நீதி, அதான் சொல்றேன், சமூக நீதியே இந்த மண்ணில் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துவிடக் கூடாது என்பது தடுக்கிற ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுத்தி இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அதற்கு முதலமைச்சர் ஈல்டாகிறார். அதனாலதான் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துல அப்படின்றது என்னுடைய பார்வை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா அப்படின்னு என்னுடைய அறிக்கை, என்னுடைய முகநூல் பக்கத்துல எல்லா அறிக்கை நான் பதிவிடுறேன். எந்த மெயின்ஸ்ட்ரீம் எடுத்து போடுறது இல்லைனாலும் உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில இப்ப சமீபத்தில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த கொலையிலிருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு நான் கேட்கிறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். விரைவு நீதிமன்றத்தின் மூலம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற. அப்ப இதையெல்லாம் திமுக இருந்துகிட்டு நான் பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்துல நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு ஆதரவு கட்சியா மட்டும் இருக்கணும், வாயை திறக்க கூடாது, எந்த டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வைக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்க அணுகுனீங்க அப்படின்னா, அப்போ இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யாரு எங்கெங்க எந்தெந்த துறையில தவறு செஞ்சிருக்காங்க, எல்லா புள்ளிவர்களும் என் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்புல அடுத்தடுத்து நீ இனிதான் இருக்கு பாருங்க. வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதுல மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி, இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமா ஆவணமாவே இருக்கு. இதையெல்லாம் வைத்து நான் பொதுமக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்றேன். நான் ஒரு ஆளுங்கட்சி கூட்டல இருந்து, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், திமுக எனக்கு கொடுக்குற ஒரு இடமோ 2 இடமோ அது எனக்கு MLA சீட் இல்லை, அது MLA. ஏன்னா நெய்வேலியில நான் 32,000 ஓட்டு சுயேட்சை வச்சிருக்கிறேன். இப்ப விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில அணி சேர்த்த பிறகு 6 அணி, அங்க ஒட்டுமொத்த ஓட்டே 1,50,000 ஓட்டு தான் போலாகும். ஏன்னா மொத்த ஓட்டே 1,70,000 ஓட்டு தான். அப்ப NLC இருக்கிற பெரிய ஆபீஸ் ஓட்டு போட வரமாட்டான். 1,50,000 ஓட்டுல 6 அணியா பிரிச்சா ஏற்கனவே நான் வாங்கின 32,000 ஓட்டே போதுமான வெற்றிக்கான ஓட்டு, என்னால வெற்றி பெற முடியும். ஆனா நான் ஓட்டரசியலை கூட ஒதுக்கி வைத்து விட்டு, நான் இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது என் எதிர்கால இளைய தலைமுறைக்கானது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போராடி பல உயர் பதவிகளில் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமையே கொடுக்கல. நான் போராடி தீர்ப்பு வாங்கி தான் அதை நான் நிலைநிறுத்தினேன். ஆக நான் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு அதே மாதிரி உங்களுக்கு 7.5% மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அது பிரைவேட் காலேஜ்ல அனுமதி இல்லைன்னாங்க. அதற்கு நான் வழக்கை தொடுத்து அதுக்கு ஆனந்த வெங்கடேசன் மூலமாக தீர்ப்பை பெற்று நடைமுறைப்படுத்தினவன். நான் அதனால சொல்றேன், நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா போய் எழுதணும்னாங்க. அண்ணா நகரில் இருக்க தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்ட் அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு அந்த கொஸ்டின் எல்லாரும் அதர் ஸ்டேட்டுக்கு போக விடாம தடுத்து, அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் எங்கு தேர்வு எழுதினார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம், பிளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட் அத்தனையும் திருப்பி கொடுக்கணும். இந்த ஆண்டோட நீங்க தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில போய் தேர்வு எழுத அனுப்பக்கூடாது, தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகள் இருக்கு, தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி
பூட்டி சிறைவித்து அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்திக்குவேன். அதே மாதிரி சிறப்பு ட்ரெயின்ல வந்து அப்ரண்டிஸ் பண்ணிக்கல, சென்னிமலையில, திருச்சியில, சென்னையில, சேலத்துல எல்லா வடநாட்டுக்காரனே உள்ள வந்துகிட்டு இருந்தான். அதுக்கு ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இழுத்து பூட்டு போட்டு அங்கேயே போய் உட்கார்ந்து போராடி தமிழ்நாட்டை சேர்ந்து வேலைவாய்ப்பு அலுவலர்கள் பதிவு செய்யப்பட்ட தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே இனி ரயில்வே துறையில ஆள் எடுக்கணும்னு சொல்லி அதை சட்டமாக்கியவன் வேல்முருகன். அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு சீட்டே பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பதவியே முக்கியம் இல்ல. நான் தமிழ்நாடு விடுதலை படைன்ற ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தவன். அதனால எனக்கு எதுக்கு பதவி? நீங்க கொடுக்குற ஒரு சீட் 2 சீட் எனக்கு முக்கியம் இல்ல. என் தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. ஈழத்தில் நடந்து இனப்படுகொலை, அதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும்னு அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்றின தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு யார் தடுத்தா? எது தடுக்குது? பதில் சொல்லுங்க எனக்கு. ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்துங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு பக்கம் பேப்பர் உங்களுக்கு செலவாக போது மோடி அரசுக்கு அனுப்பி வைங்க. ஏன் அதை செய்ய மறுக்கிறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? பதில் சொல்லுங்க. சட்டமன்றத்தில் 5 வருஷம் கேட்டேன், பதில் சொல்லல. இன்னைக்கு உங்க கூட்டணில இருந்து வெளியேறியும் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அன்றைக்கும் கேட்டேன், இன்றைக்கும் கேட்பேன், நாளைக்கும் கேட்பேன். அதான் வேல்முருகன். நான் கேட்டது 5 சீட்டுக்கு 6 சீட்டு கேட்டேன், 5 சீட்டு கேட்டேன், 4 சீட்டு கேட்டேன். இறுதியா ஒரு 3 இடங்கள் கொடுங்கன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 3 இடங்களை காட்டிலும் எனக்கு இந்த கோரிக்கைகள் பிரதானமானது, மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். அப்ப நீங்க உண்மையிலேயே நான் இந்த கூட்டணியில தொடரணும்னு சொல்லி திமுக தலைவர் நினைச்சிருந்தா, இங்க வாங்க வேல்முருகன், உங்க கோரிக்கை 10 கொடுத்துருக்கீங்க. இந்த 10 என்னால இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது. 5 கோரிக்கை ஆட்சிக்கு வந்த உடனே நான் நிறைவேற்றுறேன். நான் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2019 ஆதரவு கொடுக்கும்போது நான் ஒண்ணு சொன்னேன், இந்த தமிழக வேலை தமிழருக்கேன்ற சட்டம் ஏற்றணும்னு சொன்னேன். அதை ஏற்றல. ஆனா அதுக்கு மாறா குறைந்தபட்சம் நான் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தமிழ் வழியில எழுத, படிக்க, பேச தெரிஞ்சவர்களுக்கு டிஎன்பிசில 40 மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு வேலை என்று ஒரு சின்ன திருத்தத்தை, அது என்னுடைய அழுத்தத்துக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கொண்டு வந்த பிறகுதான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் கூட அதுல வந்து ரொம்ப விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறீங்க. நீங்க டிஎன்பிசியில இந்தியாவின் நாட்டை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வரைக்கும் ஒரு ஆர்டிஓவா செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க சீஃப் செக்ரட்டரி தான் ரிட்டையர் பண்ணுவோம். யங்கஸ்ட் பீப்புளா இருந்தானா 21 வயசு 22 வயசுல ஒரு டைரக்ட் டிஎஸ்பி ஆயிட்டானா டிஜிபி ஆகி தான் இல்ல ஏடிஜிபி ஆகி தான் ஓய்வு பெறுவான். ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டானா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வழி திறந்து விட்டது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் 5 வருஷமா. ஓபிஎஸ் கொண்டு வந்து அந்த சட்டம் இன்னி வரையிலும் யாருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஏன் அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்க நான் கத்துறேன். பிடிஎல் பழனிவேல்ராஜ் அந்த துறையை கொஞ்ச நாள் கவனிச்சாரு, தங்கதனரசு கவனிச்சாரு, இப்ப வந்து கயல்விழி செல்வராஜ் கவனிக்கிறாங்க. நீங்க அந்த சட்டத்தை ரத்து பண்ணாம வேல்முருகனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க வந்து 40 மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான் அப்படின்னு கொண்டு வந்து அந்த கதையை முடிச்சிட்டீங்க. அந்த சட்டத்தை ரத்து பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப நான் சொன்ன வட இந்திய RSS பின்புலம் கொண்ட ஒரு கும்பல் இங்க டிஎன்பிசி செக்ரட்டரியா உயர்ந்த பதவிகளை சேர்மனா உட்காடுறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி சேர்மனா ஒரு பச்சை தமிழ் அமர வைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? யாரை போட்டிருக்கீங்க? அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களா இருக்கு, படிச்சு விட்டு பட்டம் படிச்சு 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு பதிவு செய்து காத்திருக்கிறானே, அவன் அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உருவாக்காங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றுல இன்னைக்கு குரூப் 2 தேர்வு ரத்து பண்ணது இருக்கா? நீங்க அட்ட டைம்ல நீங்க 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த குளறுபடி? இந்த தேர்வுக்கு தயாரான அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாச்சு? திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளிச்சேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதுல நாங்க ஒரு சரி 10 கொடுத்தீங்க வேல்முருகன், நாங்க ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல. அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்களாம் டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு அப்படின்ற அந்த தோணி இருக்குல்ல, அதைத்தான் நான் பெரிய என்ன மனப்பான்மை. ஒரு ஒருத்தர் 10.5% திமுக ஆட்சிக்கு வந்த டே 1ல இருந்து என்னுடைய சட்டமன்ற குறிப்புகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை நண்பர்கள். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்திய பிறகுதான், நானு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா திரு ஜி.கே. மணி போன்றவர்கள் வலியுறுத்திய பிறகுதான் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனா அந்த ஆணையம் இது வரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த டேட்டாஸ், இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டார்? ஏன்
அந்த 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன்வரவில்லை. எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக அது இருக்கிறது. ஆனால் தரவுகள் அடிப்படையில் ஏற்றி கொண்டு வாருங்கள், உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்ன போது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை? அப்ப ஏன் வரல நான் கேள்வி கேட்ட போதுதான் அவர் எழுந்து சொன்னார், நாங்க இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு போய் சொன்ன போதும் அவையில அவர் என்ன சொன்னாரு, நாங்க இதற்கான நடவடிக்கை மேற்கொள்றோம் அப்படின்னாரு. ஆனா மேற்கொள்ளல. சரி 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னியிருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்ப அதை வழங்க முன் வராதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு தான் நீங்க மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்ப நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய, கருணாநிதி அவருடைய கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. சமூக நீதி பத்தி வெறும் பேச்சுக்கு தான் பேசுறாங்க. மத்தியில பாஜக என்ன செய்யுதோ அதை மாநிலத்துல திமுக செய்யுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா அது ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்ப இங்க இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ADGP, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்க இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் IG எடுங்க, SP எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை DGP இருந்து எடுத்து கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி வழி சிறுபான்மையராக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்ப இதுல எங்க இருக்கு சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்கிறேன், இதைத்தான் அவருக்கு டிமாண்டா கொடுக்குறேன். அப்ப நீலாம் யாரு எங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறது? டிமாண்ட் வச்சுலாம் எங்ககிட்ட நீங்க கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்க எங்களை கையாளுறீங்க. அதனால நாங்க கூட்டணி விட்டு வெளியேறோம். இங்க தமிழ்நாட்டுல என்ன வணிகம் தமிழர்கள் கையில் இருக்கு? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இரும்பு வணிகம் நம்ம கையில இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில இருக்கா? என்ன இருக்கு? நீங்க ஒளிப்படம் பதிவு செய்யறீங்களா? கருவிகள் இதெல்லாம் விற்கிறது வாங்குறது ஹோல்சேல் யாரு? தமிழ்நாட்டில் இங்க சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறி போயிட்டு இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் எதுக்கு நீங்க டாட்டாவுக்காக என்னுடைய பூர்வீகுடி மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கரை அவங்களை கொண்டு போய் அகதியா பல கிராமங்களில் தூக்கி எரிஞ்சு எதுக்கு தாரை வாக்குறீங்க? இந்திய அரசுக்குன்னு சொந்தமா விமானம் இருக்கா? அப்ப இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று அந்த போராட்ட காலத்துல பங்கெடுத்துக் கொண்ட அன்னையில இருந்து ஒரு மந்திரி, அங்கு திமுக அமைச்சர்கள் இருக்கிற மந்திரி அங்க பல 100 ஏக்கர்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்ப அது வேல்முருகன் இதுல குறைச்சலா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் என்னை பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. NLC-ல நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துறேன். வானராயபுரம் உள்ளிட்ட தென்குச்சி, வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்கள்ல பன்னெடுங்காலமாக வாழ்கிற எங்களுடைய மக்களை அடியோட பிடுங்கி தூக்கி எறியறீங்க. அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்க தடுத்து நிறுத்தினான். அது உங்களுக்கு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? NLC-னுடைய ஒரு ஆண்டுக்கு கொடுக்கிற 100 கோடி ரூபாய் CSR நிதியை அப்படியே அபகரித்துக் கொள்ளுகின்ற ஆளும் வர்க்கம். அதை நான் தட்டி கேட்டேன். அதற்காக கூட்டம் போட்டு திமுகவினுடைய மாவட்ட செயற்குள்ள, மாவட்ட பொதுக்குள்ள பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய குடைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில இடம் கொடுக்க கூடாது அப்படின்னா தேர்தலே நிக்கல. ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க.
இல்ல வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளா தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்க தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாள்ல. தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை நாங்க தான் சொல்லிட்டோமே, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டோம். நாங்க எத்தனை கட்சிகள் அமைப்புகள் ஆதரவோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் என்பதை விரைவில் நான் அறிவிக்கிறேன். அப்ப எங்களை நீங்க 5 முனை போட்டியை தாண்டி 6 முனை போட்டியாக கூட களம் மாறுகிறது என்பதை நீங்கள் தான் விவாத பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்க முதல்ல நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகின்ற போராளிகளை கொண்ட இயக்கங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் இங்க லஞ்சம், லாவணியம், ஊழல், மண்ணை திருடாம, மலையை வெட்டி கடத்தாம, தாது மணல் கொள்ளையில ஈடுபடாம, லாட்டரி விற்காம, கஞ்சா விற்காம, அபீன் விற்காம இந்த மண்ணுல நேர்மையான அரசியலாளர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறாங்க என்பதை இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் கடகோடி வாக்காளருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு. நீங்க கொண்டு போய் சேருங்க. நீங்க ஒரு சினிமா நடிகரை கொண்டு போய் சேர்ப்பதில் இங்க இருக்கிற போராளி இயக்கம் மறந்து ஐயா கண்ணு, நல்ல கண்ணு போன்றவர்களை சேர்க்க மறந்துட்டீங்க. ஐயா கண்ணு போன்ற, பாண்டியன் போன்ற இந்த மண்ணுக்காக விவசாய மக்களுக்காக போராடுகின்ற இளைஞரன் போன்றவர்களை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்களை, உதயகுமாரனை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. ஆக அதுமாரி இல்லாம ஒரு அரசியல் கட்சியாக நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் இருக்கிறோம். நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க, சமரசமற்று கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி மடிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு. அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை, அவர்களுக்கு உரிய இடங்களை பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு உரிய வெளிச்சத்தை கொடுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக நாங்க கைகூப்பி தமிழக மக்கள்கிட்ட சொல்றோம், நாங்க ஒரு மாற்று அரசியலை, ஒரு அறம் சார்ந்த அரசியலை, ஒரு இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, எதிர்கால என் சந்ததிக்கான ஒரு அரசியலை செய்வதற்கு நாங்கள் முற்படுகிறோம். தமிழக மக்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் நாங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற அந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கரம் கூப்பி தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். பதவிக்கானவன் அல்ல, சீட்டுக்கானவன் அல்ல, நோட்டுக்கானவன் அல்ல. ஒன்னே என் சொந்த சாதியை சேர்ந்த ஒரு பசங்க ஒரு சில பேர் போடுறான், திமுக வேல்முருகனுக்கு பல கோடியை கொடுத்து வன்னியர்கள் ஓட்டை பிரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த அபத்தங்கள் நடக்கும், அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படலை. இந்த அவதூறுகள் நடக்கும், அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படலை. நான் இந்த மண்ணையும், மக்களையும், மொழியும், இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருவன். என்னை முழுவதுமாக அறிந்த மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். என்னுடைய சட்டமன்ற உரையை 5 ஆண்டு காலம் உன்னிப்பாக கவனித்த எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கும் தெரியும். அதனால என்னுடைய கோரிக்கை, என் மக்களுக்கான கோரிக்கை தான் பிரதானம். அதை முன்னோக்கி தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அதற்கு கூட எனக்கு ஒரு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் எங்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அறிவித்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.